காட்பாடி வந்துட்டோம். கரெக்டாக 7:30 கிளம்பணும். கொடுக்குறக்கோம் ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் விஜய் சிவ. ஸோ இந்த எபிசோடில் நீங்கள் பார்க்க போகிறது நாங்கள் ஃபேமிலியோட ஒன் டே ட்ரிப்பாக குருவாயூர் போயிருந்தோம். அந்த விளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ மூலயமா குருவாயூர் எப்படி போகலாம், எவ்வளோ காஸ்ட் ஆகும், எங்கே தங்கலாம், கோயிலில் என்ன ப்ரொசீஜர் இருக்குது, அதே போல் கோயிலுக்கு நியர்பை பிளேசஸில் ஒன் டேயில் எங்கே போகலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் திருவனந்தபுரம் மெயில் ட்ரெயின் தான் புக் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரெயின் தான் சென்னையிலேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் போகுது. சென்னையில் ஈவினிங் 7:30 மணிக்கு எடுத்து திருச்சூருக்கு மார்னிங் 4:40க்குலாம் போயிடுது. ஸோ கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா 1 hour முன்னாடியே வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸோ ட்ரெயின் வந்து ஏற போகிறோம். ட்ரெயின் ஆல்ரெடி சீக்கிரம் வந்துட்டு இருக்கு, நம்ம திருவனந்தபுரம் மெயில். ஸோ ட்ரெயினில் ஏறிட்டு உங்களுக்கு அந்த ட்ரெயின்லாம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நாங்கள் இந்த ட்ரெயின் புக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் திருச்சூர் ரீச் ஆகுது. திருச்சூர்லேருந்து நம்ம இன்னொரு பஸ் பிடிச்சி குருவாயூர் போகணும். ஸோ சீக்கிரம் போனால் சாமி பார்த்துட்டு நியர்பை பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்கலாம் தான் இந்த ட்ரெயின் புக் பண்ணோம். குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கூட இருக்குது. ஆனால் அந்த ட்ரெயின் காலையில் 10:40 கிளம்பி அடுத்த நாள் காலையில் 7:40க்கு தான் போகுது. எங்களுக்கு அந்த ட்ரெயினை கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரெயின் தான் கொஞ்சம் ஈஸின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த ட்ரெயின் புக் பண்ணோம். கரெக்டாக சென்னை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 7:30க்குலாம் வண்டி எடுத்துட்டாங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காட்பாடி வந்துட்டோம். கரெக்டாக 7:30 கிளம்பணும். இப்போ 9:30. ஸோ காட்பாடி ரீச் ஆயிடுச்சு. இங்கே ஒரு 5 minutes நிற்கும்னு நினைக்கிறேன். நம்ம உள்ளே போகலாம். எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிகமாக காட்டுறோம் பாருங்க, தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கைஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து ஒரு வெளியில் போய் பஸ் பிடிச்சிட்டு அங்கேருந்து குருவாயூர் போகணும். ஸோ கரெக்டாக 4:45 வர வேண்டியது ட்ரெயின், 4:40க்கு வர வேண்டியது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 5:15 ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30 minutes லேட்டு. ஸோ நம்ம வெளியில் பஸ் ஸ்டாப் போயிட்டு அப்படியே குருவாயூர் பஸ் பிடிச்சி கோயிலுக்கு போகலாம். நான் உங்களுக்கு அப்படியே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகேவா? திருச்சூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளில வந்தீங்கன்னா ஒரு 200 to 300 மீட்டர்ஸில் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ அங்கே குருவாயூர் பஸ்லாம் நிற்கும். அங்கேருந்து நீங்கள் குருவாயூர் பஸ் ஏறிக்கலாம். இந்த வீடியோவோட கடைசியில் ட்ரெயின் டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்டு, ஃபுட்டு, தங்கறதுக்கு எவ்வளோ ஆச்சு இதெல்லாமே சொல்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். திருச்சூர்லேருந்து குருவாயூர் பஸ் பிடிச்சி கரெக்டாக ஒரு 45 நிமிஷம் ட்ராவலுக்கு அப்புறம் நாங்கள் குருவாயூர் ரீச் ஆனோம். இந்த பாரத் பெட்ரோல் பங்க் கிட்ட தான் வந்து வண்டியை நிறுத்துவாங்க. இதுதான் குருவாயூர் ஸ்டாப்பு. இங்கேருந்து குருவாயூர் கோயில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான்.
நீங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி கூட ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஹோட்டல் ரூம் கூட்டிகிட்டு போக சொல்லலாம். ஆனால் ஆட்டோ நியர்பை பிளேசஸ் ஆனால் கூட 100 rupees கம்பல்சரி வாங்கிடுறாங்க. நீங்கள் இங்கே தங்கி சாமி பார்க்க போகிறீங்க அப்படின்னா ரூமு 1500 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கோயிலுக்கு நியர்பையில் குளிச்சுட்டு ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓன் வெஹிக்கிள்லையோ இல்லை ட்ராவல்ஸ் வெஹிக்கிள்லையோ வரீங்க அப்படின்னா கோயிலுக்கு நியர்பை பிளேசஸ்லேயே தேவஸ்தானத்தோட பார்க்கிங் அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் குளிச்சுட்டு ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு இந்த டார்மெண்ட்ரி தான் யூஸ் பண்ணோம். இங்கே 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் லக்கேஜ் கூட இங்கே வச்சுக்கலாம். அதுக்கு 6 hours 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இது கோயிலுக்கு பேக் சைடில் இருக்குது. கோயில் பெண் பகுதியில் இருக்கிற டார்மெண்ட்ரியில் குளிச்சுட்டு ரிஃப்ரெஷ் ஆனதுனால கோயில் பெண் பகுதி வாசல் வழியாகவே நாங்கள் தரிசனத்துக்கு வந்தோம். குருவாயூர் கோயிலில் தரிசனம் பார்க்கணும்னா ஜென்ஸு பேண்ட்டு போட்டிருக்கக்கூடாது, வேஷ்டி கட்டியிருக்கணும். கோயிலுக்குள்ளே போகும்போது ஷர்ட்டு பனியனுமே அவுத்துடணும். லேடிஸ் சாரி சுடிதார் போட்டுக்கலாம். கோயிலுக்குள்ளேயே ஃப்ரீயாக செப்பல் விடுறதுக்கு பிளேஸும் இருந்தது. நீங்கள் அங்கே டோக்கன் வாங்கிட்டு செப்பல் விட்டுடலாம். கோயிலுக்கு பின்பகுதியில் தான் இந்த பாயாசம் கவுண்டர் இருக்கு. பாயாசம் வாங்குறதுக்கு பில்லு நீங்க இங்கே தான் வாங்கணும். பாயாசம் கவுண்டருக்கு எதிர்க்கவே பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் கிளாக் ரூம் அவைலபிள் இருக்கு. உள்ள மொபைல் அலௌட் கிடையாது. ஸோ மொபைலை நீங்க இங்கே கொடுத்துட்டு தரிசனம் பார்க்க போயிட்டு வந்துட்டு வாங்கிக்கலாம். பாயாசம் கவுண்டர்ல பில்லு வாங்கிட்டு நீங்க இங்க வந்து தான் கண்டெய்னர் வாங்கணும் பில்லு கொடுத்து. இதுவும் பாயாசம் கவுண்டருக்கு பக்கத்துலயே தான் இருக்கு. இந்த கண்டெய்னர் கவுண்டருக்கு ஆப்போசிட்ல பக்கத்துலயே தான் வந்து பிரசாதம் கவுண்டரும் இருக்கு. இங்கே தான் நீங்க பாயாசம் வாங்கிக்கணும். இங்க வந்து நார்மல் பால் பாயாசமும் அதே மாதிரி நெய் பாயாசம் அப்படின்னு 2 விற்கிறாங்க. பால் பாயாசம் ரெகுலர் 55 ரூபாயும் கீ பாயாசம் 85 ரூபாயும் சொல்றாங்க. நாங்க வந்து பால் பாயாசம் தான் வாங்கியிருந்தோம். நீங்க எங்களை மாதிரி ரொம்ப லாங்ல இருந்து வரீங்கன்னா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வச்சு சாப்பிடலாம்லாம் நினைக்காதீங்க, அது கெட்டுக்கிட்டு போயிடும். ஸோ அதனால அங்கேயே சாப்பிட்டுடுங்க. எத்தனை பேர் கியூல நிற்கிறாங்க பாருங்க தரிசனத்துக்கு. இப்போ நம்ம வந்து கோயில் முன்பகுதிக்கு தான் வந்திருக்கோம். இங்க இருந்து தான் தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இதுதான் கோயில் முன்பகுதியில் இருக்கிற கொடிமரம். இங்க நின்று நிறைய பேர் சாமி கும்பிட்டு இருக்காங்க பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கோயில்ல நீங்க தரிசனம் பார்க்க வரீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங்கே வந்து லைன்ல நின்றுடுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட சாமி பார்க்கறதுக்கு 4 to 5 மணி நேரம் ஆகிடுது. நாங்க குளிச்சுட்டு ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வரதுக்கு 8 மணி ஆயிடுச்சு. அப்போ வந்து லைன்ல நின்னோம். மதியம் 1:30 மணி ஆயிடுச்சு நாங்க சாமி பார்க்கறதுக்கு. இந்த குருவாயூர் கோயிலில் துலாபாரம் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் குருவாயூர் கோயிலில் வேண்டிக்கிட்டு துலாபாரம் எடைக்கு எடை போடுவாங்க. இந்த குருவாயூரில் எலிஃபண்ட் கேம்புமே இருக்குது. அது ஆனக்கோட்டா எலிஃபண்ட் கேம்ப்னு சொல்லுவாங்க. நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்தோம். பார்த்தீங்கன்னா இந்த யானை எதிர்க்க வந்துச்சு. இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் அந்த எலிஃபண்ட் கேம்ப் இருக்குது. அங்கேயுமே நாங்கள் போனோம். நான் அது ஒரு தனி வீடியோவாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். சாமி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப பசியாக இருந்தது. ஆட்டோக்காரன் அண்ணங்கிட்ட கேட்டப்போ இந்த ஹோட்டல் தான் சொன்னார், அழையிடம் ருசி. இதுவுமே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பின்பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு.
இங்கே மீல்ஸ் பார்த்தீங்கன்னா 170 ருபீஸ் சொன்னாங்க. கேரளா ரைஸ் தான் கொடுத்தாங்க நாங்கள் சாப்பிடும்போது. பட் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. 2 வகையான தொகையல், 3 வகையான பொரியல்னு. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே காரக்குழம்புலாம் கிடையாது, வெறும் சாம்பார் மட்டும்தான். ஆனால் ரசம், மோர்லாம் இருந்தது. கேரளா ரைஸ் ரொம்ப பெருசு பெருசாக இருந்ததுங்க. ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். பட் ரொம்ப பசியில் இருந்ததுனால நாங்கள் சாப்பிட்டுட்டோம். குருவாயூர் கோயிலில் தரிசனம் பார்த்துட்டு நல்லா வயிறு ரொம்ப சாப்பிட்டுட்டு அடுத்ததான் நாங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி மம்மியார் கோயில் தாங்க போனோம். குருவாயூர் கோயிலுக்கு வர்றவங்க இந்த மம்மியார் கோயில் போயிட்டு தான் போகணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்ததுனால கோயில் முன்பகுதியில் இன்னொரு வழி இருந்தது. அந்த வழியாக நாங்கள் உள்ளே வந்தோம். குருவாயூர் கோயிலுக்கு வர்றவங்க ஏன் இந்த மம்மியூர் சிவன் கோயிலை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்றதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குங்க. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். வாயு பகவான் உதவியோட குரு பகவான் உலகம் முழுக்க அலைஞ்சு கிருஷ்ணர் விக்கிரகத்தை உருவாக்குறதுக்கு ஒரு புனிதமான பிளேஸை தேடிட்டு இருந்தாரு. பரசுராமர் வேண்டுகோளின்படி வாயுவும் குரு பகவானும் கேரளா வந்திருக்காங்க. அப்போ ருத்ர தீர்த்தத்துல நீருக்குள்ள சிவபெருமான் தவம் செஞ்சு கொண்டு இருந்தாரு. அவர் வெளியே வந்து அவர் தவம் செஞ்சு கொண்டிருந்த இடம் வந்து மிகவும் புனிதமானது அப்படின்னும், அவர் 1000 ஆண்டுகளாக அங்கேயே தவம் செஞ்சு கொண்டிருக்கிறார் அப்படின்னும், ருத்ர கீதையை உபதேசம் செஞ்ச தலமும் அதுவே அப்படிங்கிறதுனால கிருஷ்ணரோட விக்கிரகத்தை அங்கேயே வைக்கலாம் அப்படின்னு உறுதி செஞ்சாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்த எல்லாரையும் ஆசீர்வதிச்சுட்டு அங்கிருந்து மம்மியூருக்கு கிளம்பிட்டாரு. இதனாலதான் குருவாயூருக்கு போற பக்தர்கள் எல்லாமே மம்மியூர் சிவன் கோயிலையும் வழிபடணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயில் காலையில 7 மணிலிருந்து 11 மணி வரைக்கும், சாயந்தரம் 4 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். நாங்க போகும்போது கோயில் வேலைகள் நடந்துட்டு இருந்ததுனால சாயந்தரம் 5:30 மணிக்கு மேலதான் திறந்தாங்க. நீங்க குருவாயூர் வந்தீங்கன்னா மறக்காம இந்த மம்மியூர் சிவன் கோயிலை தரிசனம் பண்ணிட்டு போங்க. நாங்க ஒன் டே ட்ரிப்பா தான் இந்த குருவாயூர் கோயிலுக்கு வந்தோம். குருவாயூர் தரிசனம் பார்த்துட்டு அடுத்ததான் நாங்க இந்த மம்மியூர் கோயில் போனோம். அதுக்கு அடுத்ததான் யானைக்கோட்டா போனோம். அந்த எலிஃபென்ட் கேம்ப் வந்து நான் தனி வீடியோவா உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். சரி, இப்போ டோட்டலாக ஒரு பர்சனுக்கு குருவாயூர் போயிட்டு வரணும்னா அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னை டு திருச்சூர் போகிறதுக்கு 400, திருச்சூர் டு சென்னை வர்றதுக்கு 400, ஸோ டோட்டலாக 800. அதே போல் திருச்சூர் டு குருவாயூர் போகிறதுக்கு பை பஸ் பார்த்தீங்கன்னா 45 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. போகிறதுக்கு வர்றதுக்கு சேர்த்து 90 ரூபாய். அங்கே ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் லக்கேஜ் வைக்கிறதுக்கு 6 ஹவர்ஸ்க்கு 10 ருபீஸ், டோட்டலாக 40 ருபீஸ். ஃபுட்டு நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சாப்பிட்டீங்கன்னா 3 வேளைக்கு 300 ருபீஸ் தான் ஆகும். அடுத்ததா அங்க பக்கத்துல இருக்கிற யானைக்கோட்டா, மம்மியூர் டெம்பிள் இதெல்லாம் போறதுக்கு ஒரு ஆட்டோ பிடிக்கணும். ஸோ அதுக்கு 200 ருபீஸ். டோட்டலா ஒரு ஆளுக்கு குருவாயூர் போயிட்டு வர்றதுக்கு 1430 ரூபாய் ஆச்சு. இது நான் அப்ராக்சிமேட்டா தான் சொல்லியிருக்கேன். இது அவங்களோட வசதியை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.